அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இது ஒன் ஆஃப் த மாடல். ஸோ இதில் வந்து ப்ராப்ளம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு சர்டன் மார்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்ம இப்போ என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட பர்சன்டேஜ், அப்புறமா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட பர்சன்டேஜ், இது 4 தான் நம்மளை இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூலேருந்து இந்த 4 வேல்யூவை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது 4க்குமே வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை டோட்டல் ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு 100. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை குமுலேட்டிவ் டோட்டல் இன்ட்டு 100. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கொடுத்துருக்குற வேல்யூவை அப்படியே எழுதிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி நமக்கு சம்லே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அதோட பர்சன்டேஜ், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் அதோட பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 200 வருது. ஸோ ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் வந்து நம்ம கையில் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து ஒவ்வொரு வேல்யூக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை டோட்டல் ஃப்ரீக்வன்சி. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு ஃப்ரீக்வன்சி வேல்யூ ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதாவது 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும். அப்போ 1 டிவைடட் பை 200, இதுதான் என்னது ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது. அப்போ அதோட வேல்யூ 0.005 அப்படிங்கிறது. இதே மாதிரி அடுத்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 3 டிவைடட் பை 200. இப்போ இதோட வேல்யூ பார்க்கும்போது 0.15 அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் நம்ம என்ன செய்யணும், ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சி அந்த டேபிளோட காலம் ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபுல்லாகவே நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போனோம் அப்படின்னா அந்த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட பர்சன்டேஜ். சரிங்களா? பர்சன்டேஜ்னாலே நமக்கு தெரியும், பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து 100. ஸோ நமக்கு ஆல்ரெடி ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு, டேபிளில் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அதோட பர்சன்டேஜ் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இதுவுமே நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஃபார்முலா நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு 100. அந்த வேல்யூவை வந்து என்ன செய்ய போகிறோம், அப்படியே 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த வேல்யூவை வந்து இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம 0.005 போட்டிருக்கோம். ஸோ இன்ட்டு 100. ஸோ இப்போ இதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 0.5. அப்போ ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 0.5. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுக்குமே என்ன செய்யணும், கண்டுபிடிச்சி நம்ம அந்த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட பர்சன்டேஜை வந்து பக்கத்து காலம் ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணுறோம். செகண்ட் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1.5 வருது. ஸோ இதே மாதிரி அடுத்து 0.07க்கு நம்ம கண்டுபிடிச்சி 7 போடுறோம். அடுத்து வந்து 15, அடுத்து வந்து 17. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜ் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட பர்சன்டேஜ் நம்ம ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது, மூணாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு தனியாக ஃபார்முலா கிடையாது. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி வேல்யூ இருக்கு இல்லையா, அதாவது ஃப்ரீக்வன்சியை வந்து அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ அந்த 1 என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அடுத்து அப்படி அதை என்ன செய்கிறோம், கிராஸாக ஆட் பண்ணி போடுறோம், அவ்வளோதான். செகண்ட் ஃப்ரீக்வன்சி என்ன இருக்குது பாருங்கள், 3 இருக்குது. ஸோ 3 ப்ளஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அப்போ 3 + 1 எவ்வளவு, 4. சரிங்களா? ஸோ அப்போ 3 + 1 கிராஸாக நம்ம வந்து என்ன செய்கிறோம், இது பண்ணுறோம். அப்போ அடுத்து என்ன செய்யணும், 14 + 4 18 வரும். அடுத்து என்ன செய்கிறோம், ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அப்போ 30 + 18 48, 34 + 48 82. புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி கிராஸாக நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி வேல்யூவை அப்படியே எழுதிக்கிறோம். செகண்ட் இதுக்கு என்ன செய்கிறோம், ரெண்டாவது ஃப்ரீக்வன்சியையும் ஃபஸ்ட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியையும் நம்ம ஆட் பண்ணி என்ன செய்கிறோம், எழுதிடுறோம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த இது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபுல்லாகவே நம்ம எழுதிட்டோம். பார்த்தீங்களா எப்படி நம்ம கிராஸாக பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ 30 + 82 27 + 124 இந்த மாதிரி கிராஸாக இது பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ இதில் ஒரு சின்ன இது, இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டாக அப்படின்னு ஒரு சின்ன கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியோட டோட்டலும் நாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட கடைசி வேல்யூ இருக்குது பார்த்திங்களா, அதுவும் சிமிலராக இருக்கும். இப்போ இதில் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 200 இருக்குது. அப்போ நம்ம இது வரைக்கும் கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம் அப்படின்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100. இப்போது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்மக்கிட்ட தெரியும். ஃபஸ்ட்டு வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் வேல்யூ நமக்கு தெரியும் 200 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா 0.5 வருது. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூவையும் போட்டு நம்ம என்ன செய்யலாம், அதோட பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரெண்டாவது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 4. அப்போ 4 டிவைடட் பை 200 இன்ட்டு 100. அப்போ இதை நம்ம கட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. அப்போ ரெண்டாவதோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜ் வந்து 2 அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேல்யூவை என்ன செய்யணும், போட்டு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட பர்சன்டேஜ் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜ் வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்கு நம்ம நினச்சி போகிறோம், அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு 0.5, ரெண்டாவது இதுக்கு 2, மூணாவது இதுக்கு 9, இப்படி நம்ம ஒவ்வொரு வேல்யூவை நினச்சி போகிறோம் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக எழுதிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம கேட்டிருந்த 4மே நம்ம முடிச்சிட்டோம். அதாவது ஃப்ரீக்வன்சி நமக்கு சம்லே கொடுத்துருந்தாங்க, ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கேட்டிருந்தாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சாச்சு, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதில் அப்படியே ஒரு சின்ன ரீகால் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை டோட்டல் ஃப்ரீக்வன்சி நம்ம கையில் இருக்குது, டோட்டல் வந்து அதை ஃபுல்லாகவே டோட்டல் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அந்த வேல்யூ தான் நமக்கு என்னது ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது. அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு 100, அந்த கிடச்ச வேல்யூ அப்படி 100ஆல் என்ன செய்கிறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதுதான் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. அடுத்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி லெவல் அப்படியே போட்டுடுறோம், செகண்ட் ஃப்ரீக்வன்சியை ஃபஸ்ட்டு உள்ள குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட ஆட் பண்ணி போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 அப்படி போட்டிருக்கோம், அடுத்து 3 + 1 4, 14 + 4 18, 30 + 18 48, 34 + 48 82, 42 + 82 124. இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் நீங்கள் டோட்டல் பண்ணி போடணும். கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஃப்ரீக்வன்சியோட டோட்டலும் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட கடைசி வேல்யூவும் சிமிலராக வந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு சிம்பிள் மெத்தடுன்னு பார்த்தோம்னா நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட பாதி வேல்யூ தான் ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. அதாவது டேபிளில் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 1 இருக்குது, ஸோ அதோட பர்சன்டேஜ் 0.5. அதே மாதிரி இதில் 4 இருக்குது, அதில் 2, 18 இருக்குது, ஸோ 9, லாஸ்ட்டு பாருங்கள் 200 இருக்குது, அதில் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜ் வந்து 100 வந்திருக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.